ஓம் சாந்தி. இந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் எப்பொழுது இரவு நேரம் இருக்கின்றது, அதாவது அந்த இரவில் யாரையும் நாம் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தில் சாண்டா கிளாஸ் வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. எப்பொழுது அந்த சாண்டா கிளாஸ் வருகின்றாரோ அவர் குழந்தைகளுக்காக அநேக பரிசுகளை எடுத்து வருகின்றார். யாருக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அந்த குழந்தை தனது விருப்பத்தை சாண்டா கிளாஸிற்கு எழுதி கொடுப்பார்கள். பிறகு சாண்டா கிளாஸ் அந்த குழந்தைக்கு பரிசை கொடுத்துவிட்டு சென்று விடுவார். ஆனால் அந்த சாண்டா கிளாஸை யாரும் பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? ஏனெனில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவர் கார் இருளில் வருகிறார். ஆனால் அவர் இரவில் வந்தாலும் அவர் நமக்கு தெரிய வேண்டுமல்லவா? இப்பொழுது முழு இரவாக இருந்தாலும் நாம் அனைத்தையும் பார்க்கத்தானே செய்கின்றோம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கத்தான் செய்கின்றோம். எனில் சாண்டா கிளாஸ் ஏன் இரவில் பார்க்க முடியவில்லை? அதாவது எப்பொழுது இந்த முழு உலகத்திற்கும் இரவு நேரம் வருகின்றது. உலகின் இரவு என்றால் 24 மணி நேரத்தின் இரவுக்கள் இல்லை. ஆனால் உலகின் இரவு எது என்றால் அதைத்தான் கலியுகம் என்று சொல்கிறோம். கலியுகத்திலும் மிகவும் இறுதி நேரம். அந்நேரம் மிகவும் ஆழமான இருள் ஏற்பட்டு விடுகிறது. எதுவும் தெளிவாக தென்படுவதில்லை. அதாவது எது சரி, எது தவறு, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, யார் எப்படிப்பட்டவர், எதையும் நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடிவதில்லை. வித்தியாசத்தை புரிந்து கொள்ளவும் முடிவதில்லை. ஏமாற்றத்தை அடைந்து விடுகிறார்கள். இந்த கலியுக ஆழமான இருளில் நிராகாரமாக இருக்கக்கூடிய பரமாத்மா அவர் தென்படுவதில்லை. அதாவது அவர் கண்ணுக்கு புலனாகுவதில்லை. நிராகாரமானவரை பார்க்க முடியுமா? நிராகாரமான பரமாத்மாவை கண்களால் பார்க்க முடியாது. அந்த கண்களால் பார்க்க முடியாத நிராகாரமான பரமாத்மா இந்த கலியுக கடுமையான இருள் நேரத்தில் இந்த உலகில் அவதாரம் செய்கின்றார். மேலும் ஆத்மாக்களாகிய நமக்கு என்னவெல்லாம் விருப்பம் இருக்கின்றது, அந்த விருப்பங்கள் அனைத்தையும் அவர் பூர்த்தி செய்து விடுகின்றார். அவர் இங்கே வருகிறார், மேலும் பரிசாக நமக்கு கொடுத்துவிட்டு செல்கின்றார். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் என்னவெல்லாம் விருப்பம் இருக்கின்றதோ அதை பரமாத்மா வந்து பூர்த்தி செய்கின்றார். இந்த நேரம் ஆத்மாக்களுக்கு என்ன ஆசை இருக்கின்றது? ஒருவேளை நாம் அனைவரிடமும் கேட்கின்றோம், உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது என்று கேட்டால் என்ன விருப்பம் இருப்பதாக கூறுவார்கள்? நீங்கள் யாராவது கூறுகிறீர்களா உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறது என்று? உங்கள் அனைவருக்கும் என்ன வேண்டும்? அதற்கு கூறுகிறார்கள் சாந்தி வேண்டும் என்று. சாந்தி வேண்டும். வேறு என்ன வேண்டும்? பரமாத்மா நமக்கு எப்பொழுதும் இதை கற்றுக் கொடுக்கின்றார். நாம் உடலால் எங்கு அமர்ந்திருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நமது மனதின் ஸ்திதி எப்படி இருக்கிறது என்பதுதான் முக்கியம். முன்னால் அமர்ந்திருந்தால் அதிகமாக நம்மால் கேட்க முடியும், பின்னால் அமர்ந்திருந்தால் குறைவாகவே கிடைக்கும். அப்படியல்ல, அனைத்தும் நமது மனதின் ஸ்திதியில்தான் இருக்கின்றது. நமது மனதின் ஸ்திதி வைத்துதான் நாம் எவ்வளவு கிரகித்து கொள்கின்றோம் என்பது இருக்கின்றது. எனவே வீணான எண்ணங்களை எழுப்பி, நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன், நான் அங்கே அமர்ந்திருக்கிறேன், நான் பின்னால் அமர்ந்திருக்கிறேன், நான் முன்னால் அமர்ந்திருக்கிறேன், இப்படி வீணான எண்ணங்களை எழுப்பி நாம் மனதின் சக்திகளை என்ன செய்கின்றோம்? பாருங்கள், என்ன செய்கின்றோம்? நாம் குழப்பத்தில் வந்துவிடுகின்றோம். நமது மனநிலை எப்பொழுது குழப்பத்தில் வந்துவிடுகின்றதோ அப்பொழுது நாம் ஞானத்தை சரியாக கிரகித்து கொள்ள முடிவதில்லை. அனைவரும் அமருங்கள், மேலும் நேராக நிமிர்ந்து அமருங்கள். மேலும் அந்த பரமாத்மா தந்தையிடம் கூறுங்கள், நமக்கு என்ன விருப்பம் இருக்கிறது என்று. சிருஷ்டியின் இந்த காரிருள் நேரத்தில் நிராகாரமான பரமாத்மா இந்த கண்களால் அவரை பார்க்க முடியாது. அவர் இந்த உலகில் வருகின்றார். நமது கவனத்தை இருபுருவ மத்தியில் வையுங்கள். அங்குதான் நாம் திலகம் வைக்கின்றோம். பரமாத்மாவையும் பார்க்க முடியாது, ஆத்மாவையும் கண்களால் பார்க்க முடியாது. எனவே இரு புருவங்களுக்கு மத்தியில் பாருங்கள், மிகவும் சூக்ஷ்மமான பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை. எப்படி ஆகாயத்தில் நட்சத்திரம் பார்க்கின்றோமோ அவ்வாறே பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம் நமது இருபுருவ மத்தியில் தெரிகிறது. இதை பாருங்கள். நான் விரல் வைத்து காண்பிக்கவா? திலகம் வைக்கக்கூடிய இந்த இடத்தில் பாருங்கள்,
மனதை ஒருமுகப்படுத்தி பாருங்கள். இது ஒரு மிகச்சிறிய ஒரு பயிற்சியாகும். ஒருவேளை இந்த பயிற்சியை நாம் தினமும் ஒரு முறையாவது செய்துவிட்டோம் என்றால், ஒரு நிமிடமாவது செய்துவிட்டோம் என்றால் மனம் சக்திசாலியாக ஆகிவிடும். எண்ணங்களின் வேகம் குறைவாக ஆகிவிடும். முற்றிலும் சிரேஷ்டமான எண்ணங்கள்தான் ஓடும். ஒரே வினாடியில் சரியான முடிவுகள் எடுக்க முடியும். எனவே பாருங்கள், இரு புருவத்திற்கு மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். மெதுமெதுவாக தியானத்திற்கான மியூசிக்கை கூட நாம் ஒளிபரப்ப முடியும். இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசிக்கக்கூடிய நட்சத்திரம். பார்த்து கொண்டே இருங்கள். பார்ப்பதன் கூடவே எந்த எண்ணங்களை கேட்கின்றீர்களோ அதை மனதில் திரும்ப திரும்ப நாம் அதை பார்க்க வேண்டும். கேட்டால் மட்டும் போதாது, அதை மனதில் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும். பாருங்கள், நான் ஆத்மா இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கின்றேன். தனக்குத்தானே நினைவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தியாவேன். நான் நிராகாரமான நிலையான அமரர் ஆத்மா, அழிவற்ற ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் சைத்தன்யமான சக்தியான ஆத்மாவாக இருக்கின்றேன். இதை உணருங்கள். இந்த கண்களால் எதை பார்க்கப்படுகின்றதோ, இந்த உடல் நான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடையாகும். இந்த ஷரீரம் என்ற ஆடை, இதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். இது நான் அல்ல, அது எனது உடலாகும். இப்பொழுது இதை உணருங்கள். இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தி நான் ஒரு ஆத்மா ஆவேன். இந்த உறவுகளை பராமரிக்கக்கூடிய சக்தி நான் ஒரு ஆத்மா ஆவேன். நான் ஆத்மா ஆவேன். ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய சக்தி நான் ஒரு ஆத்மா ஆவேன். நான் எனது பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறேன். நான் ஒரு சுத்தமான பவித்ர ஆத்மாவாக இருக்கின்றேன். இப்பொழுது தனக்குத்தானே பேசுங்கள். தன்னுடைய குவாலிட்டியை பாருங்கள். தனது சம்ஸ்காரங்களினுடைய நினைவுகளை தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். நான் எதையெல்லாம் வெளியில் தேடிக் கொண்டிருக்கின்றேனோ அவை அனைத்தும் என்னுடைய சமஸ்காரங்கள்தான். அவை எனது ஆளுமைதான். நான் மிகவும் சுத்தமான பவித்ர ஆத்மாவாக இருக்கின்றேன். இதை உணருங்கள். பவித்ரதா எப்படி இருக்கும்? நான் ஆத்மா பவித்திரமாக இருக்கின்றேன். இதை உணருங்கள். ஒரு சிறிய கரை கூட இல்லை. எந்த வலியோ வேதனையோ இல்லை. முழுவதும் சுத்தமாக இருக்கின்றேன். இந்த புதிய வருடத்தில் நான் ஆத்மா முழுவதும் சுத்தமாக இருக்கின்றேன். 16 கலைகளிலும் முழுமையாக இருக்கின்றேன். சம்பூர்ண பவித்ர ஆத்மாவாக இருக்கின்றேன். சோதனை செய்து பாருங்கள். உள்ளுக்குள் ஏதேனும் கரைகள் இருந்தால் அவற்றை நீக்கிவிட வேண்டும். என்னவெல்லாம் கரைகள் இருக்கின்றனவோ அவற்றை எப்படி சுத்தம் செய்வது? நான் சக்திசாலியான ஆத்மா. எப்படி நாம் யாரை பற்றியாவது நினைவுபடுத்துகிறோம் என்றால் அவர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கூறுகிறோம். அவருடைய சன்ஸ்காரம் என்ன? நாம் அவரை நினைவுபடுத்தி அவருக்குள் நாம் அந்த சக்தியை நிரப்புகின்றோம். இன்று நாம் நமக்கு நாமே நினைவை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நான் சக்திசாலியான ஆத்மா. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நடக்க முடியாததையும் நடக்க வைக்கக்கூடிய ஆத்மா. ஒவ்வொரு பிரச்சனையிலும் சாந்தமாகவும் ஸ்திரமாகவும் இருக்கக்கூடிய ஆத்மா. நான் சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கின்றேன். நமது வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல விஷயங்கள் வரத்தான் செய்கின்றன. ஒவ்வொரு வருடமும் அவை வந்து கொண்டேதான் இருக்கும். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆத்மா, ஒரு சக்திசாலியான ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் சாந்த சுரூபமான ஆத்மாவாக இருக்கின்றேன். தனக்குத்தானே இவ்வாறு
பேசிக்கொள்ளுங்கள்.